திமுக மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. புதிய உறுப்பினர் சேர்க்கை, தேர்தல் பணி தொடர்பாக அறிவுரைகளை வழங்கியதாக தகவல். தமிழ்நாடு முழுவதும் களை கட்டும் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தியாக திருநாளையொட்டி சிறப்பு தொழுகை. டெல்லி, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் வழிபாடு. திமுகவில் முக்கிய பதவி வழங்கப்படவில்லை என உதயநிதி அதிருப்தியில் இருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. மன்னராட்சிக்கு வழிவகுப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் திமுக தொழில்நுட்பம் என்று தீர்மானம் போட்டார்கள். ஆனால் அந்த தீர்மானத்தில் திருப்தி அடையாத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எனக்கு தீர்மானம் ஒன்றும் திமுகவினுடைய தீர்மானம் எந்த லட்சணத்திலே நிறைவேறும் என்று எனக்கு தெரியும், அது எனக்கு முக்கியமல்ல, எனக்கு பதவி உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் அழுத்தம் கொடுத்ததாக பத்திரிகையில செய்திகள் வருகிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1200 ரூபாய் குறைந்தது. சவரன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையொட்டி மதுரை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. வெடிகுண்டு தடுப்பு போலீசார் விமான நிலையம் முழுவதும் தீவிர சோதனை. உன்னத தியாகத்தை போற்றும் வகையில் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு தவிக தலைவர் விஜய் வாழ்த்து. சகோதரத்துவம், சமத்துவம், சமய நல்லிணக்கம், மகிழ்ச்சி நீடித்து நிற்க உறுதி ஏற்போம் என அறிக்கை. மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசனுக்கு 300 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள், 50 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இருப்பதாகவும் மாநிலங்களவை தேர்தல் வேட்புமனுவில் தகவல். பெங்களூரு IPL அணி வெற்றி கொண்டாட்டத்தின் போது 11 ரசிகர்கள் உயிரிழந்த சம்பவம். கர்நாடக கிரிக்கெட் சங்க செயலாளர் மற்றும் பொருளாளர் ஆகியோர் ராஜினாமா. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். காணொலி வாயிலாக நடைபெறும் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி மகா குடமுழக்கு விழா. காலை 6:15 முதல் 6:50 வரை கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் நிகழ்ச்சி நடைபெறும் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. கல்பாக்கம் அருகே ரசாயனம் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்த விபத்தில் 2 உயிரிழப்பு. டேங்கரில் இருந்து ரசாயனம் வெளியேறியதால் பரபரப்பு. உண்மையான சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக அரசு நடத்தாது என ராகுல் காந்தி உறுதி. அப்படி நடத்தினால் பாஜக அரசியல் முடிந்துவிடும் எனவும் விமர்சனம். சிலி நாட்டில் 6.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். கட்டடங்கள் குலுங்கியதால் அலறி அடித்து வெளியேறிய மக்கள். செயற்கைக்கோள் வழியில் இணைய சேவை வழங்க உரிமம் பெற்றது எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம். விரைவில் இந்தியாவில் சேவையை தொடங்க நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.